நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கல் சட்டியை. நம்ம கல் சட்டி வந்து கேஸில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த இதை நான் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி குழம்பு கொதிக்குதுன்னு. இது சீக்கிரம் சூடாயிருங்க கல் சட்டி. கல் வந்து சீக்கிரம் சூடாகுமான்னு கேட்குறாங்க. சீக்கிரம் சூடாயிரும். மற்ற பாத்திரத்தை விட இது ஈஸியாகவே சூடாயிரும். குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. மலண்டு வெந்துடுச்சு குழம்பு. இது கூட நம்ம வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு 100 கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், தாளிச்சிக்கலாம். இந்த 150 கிராம் சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இவ்வளோதான் என்னோடய தாளிப்பு. இந்த தாளிப்பு மட்டும் போதுமானதாக இருக்குங்க குழம்புக்கு. நல்லா ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். ரொம்ப மைய வணங்கணும்லாம் இல்லைங்க. ஏன்னா குழம்புக்கு கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயம் பட்டுச்சுனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா சுண்டிருச்சு, நல்லா குழம்பு வெந்து போயிடுச்சு. இது கூட நம்ம வந்து தாளித்ததையும் கொட்டிக்குவோம். கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு? முன்ன தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல் சட்டியில் வந்து நம்ம 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரலும் கறி குழம்பு வச்சுக்கலாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பருப்பு வேக போட்டுக்கலாம், பச்சை பயிறு குழம்பு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா குழம்புமே வச்சுக்கலாம் இந்த கல் சட்டியில். டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாதுங்க. நீங்கள் சமைச்சு பாருங்கள். இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. குழம்பு வெந்துடுச்சு. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ளேவரே வேறு லெவலில் அந்த ஸ்மெல் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கெலாம் சொல்லவே வார்த்தை இல்லை. இப்போ இதில் என்ன விஷயம்னாங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடிய இந்த கல் சட்டி கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிநிலையே வந்து கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வருமா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொதிச்சிட்ருக்குது கல் சட்டி. இது மற்ற பாத்திரத்தில் வந்து இவ்வளோ கெட்டிப்படுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் கேஸை. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டோம். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ பாருங்கள், அந்த கல் சட்டியில் எப்படி குழம்பு அப்படியே ஆனில் இருக்கும்போது எப்படி கொதிச்சுதோ அதே மாதிரியே கொதிக்குது. இதுதான் இந்த கல் சட்டியோட ஸ்பெஷலே. இந்த கல் சட்டியில் வந்து நீங்கள் குழம்பு வச்சுட்டிங்கன்னா, தண்ணியாட்ட வச்சிங்கனாலும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த குழம்பு எவ்வளோ கெட்டியாகிடும் தெரியுமாங்க? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சுண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? குழம்பு வந்து சுண்ட வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இந்த கல் சட்டி பண்ணுங்க. நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதுவே பண்ணும். அந்த வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது, அது கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோ